ஓம் சாந்தி. 21/5/2026. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுங்கள். அசுர வழிப்படி நடந்து துக்கத்தை கொடுத்து வந்தீர்கள். இப்போது சுகத்தை கொடுங்கள், சுகத்தை அடையுங்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கின்றார்கள்? பதில்: இது துக்கம் மற்றும் சுகத்திற்கான, வெற்றி தோல்விக்கான விளையாட்டு என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இப்பொழுது அரை கல்பம் சுகத்திற்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அங்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்போது புதிய ராஜ்யம் வரவிருக்கின்றது. அதற்காக பாபா தம்முடைய பரந்தாம வீட்டை விட்டு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தர வந்துள்ளார். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்தே தீர வேண்டும். பாடல்: இந்த உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். இங்கு எந்த சப்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு ஆத்மாவிற்குள் ஞானம் இருக்க வேண்டும். ஆத்மா தமோ பிரதானமான காரணத்தினால் முற்றிலும் புத்தியற்றதாக ஆகிவிட்டது. நாம் எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது எவ்வளவு புத்திசாலியாக ஆகிவிட்டோம். மற்ற சத் சங்கங்களில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. அவர்கள் சாஸ்திரங்கள், ராமாயணம் ஆகியவற்றை படிக்கின்றார்கள். ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியேற்றி விடுகின்றார்கள். எந்த பிராப்தியும் இல்லை. யக்யம், தானம், தவம் முதலியவற்றை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிராப்தி எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்குமே சுகமில்லை. இப்பொழுது பாபா முழு ஞானமும் அளித்திருக்கின்றார். அனைவருக்கும் சுகம் சாந்தியை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபாதான். மனிதர்கள் முற்றிலும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றார்கள். ஹே துக்கத்தை போக்கி சுகம் தரக்கூடியவரே, சக்தி அளிப்பவரே, வாருங்கள் என்று பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பாருங்கள், உலகம் எந்த நிலையில் இருக்கின்றது. அனைவரும் துக்கத்தில்தான் இருக்கின்றார்கள். பாபா யார் என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. பாபாவிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியவில்லை. அமைதிக்காக அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். மனதிற்கு அமைதி வேண்டும் என்று கூறியது யார்? ஆத்மாதான் கூறுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. தேக அபிமானம் உள்ளதல்லவா? சாது சந்நியாசிகள் முதலியோர் கூட துக்கத்தில் உள்ளார்கள். அனைவரும் சாந்தியை விரும்புகின்றார்கள். நோய் முதலியவை சாது சந்நியாசிகளுக்கு கூட வருகின்றது. விபத்துகள் கூட நடக்கின்றது. உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது நீங்கள் புத்திசாலியாக ஆகிவிட்டீர்கள். நாடகத்தில் சுகம் துக்கத்தின் விளையாட்டு, புதிய உலகம் பழைய உலகம் என்பது உருவாக்கப்பட்டது. பாபா உங்களுடைய புத்தி என்ற பூட்டை திறந்துவிட்டிருக்கின்றார். மற்ற மனிதர்களின் புத்திக்கு கோத்ரேஜ் பூட்டு போடப்பட்டிருக்கின்றது. முற்றிலும் தமோ பிரதானமான புத்தியாக உள்ளது. குழந்தைகள், நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரமாகத்தான் புரிந்துள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவர் நமக்கு
இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்ற நாடகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். எப்பொழுது சுகம் உள்ளதோ அப்பொழுது துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருப்பதில்லை. இப்பொழுது பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி, செல்வத்திற்கான ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. சத்யுக ஆரம்பத்திலிருந்து திரேதாயுக கடைசி வரையில் எந்த விதமான துக்கமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கின்றீர்கள். தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவர் மற்றவரை காட்டிலும் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்கின்றீர்கள். இது எல்லையற்ற கல்வி சாலையாகும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருடைய மகிமை எல்லையற்றது என்பது நமக்கு தெரியும். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஸ்ரீமத் தருகின்றார். மற்றபடி அசுர வழிப்படி அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கத்தை தான் தருகின்றார்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும். இந்த நாடகத்தில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்பதை யாரும் உணரவில்லை. இந்த நாடகத்தில் பாரதவாசிகளுக்குத்தான் முழுமையான நடிப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட இதற்கு முன்பு எதுவுமே தெரியாமல் தான் இருந்தீர்கள். இப்பொழுது மூலவதனத்திலிருந்து சூட்சும வதனம், ஸ்தூல வதனம் முதலிய அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு முழுமையான ஞானம் உள்ளது. பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு இவர் மூலமாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா நமக்கு 3 உலகத்தின் முழு ஞானத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றார். இது முள் நிறைந்த காடாகும். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதை, முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு சிறியவர் பெரியவர் அனைவரும் துக்கம் தருகின்றார்கள். கர்ப்பத்தில் குழந்தை தன்னுடைய தாய்க்கு துக்கத்தை தருகின்றது. இது மிகவும் பழைய சீச்சி உலகம். இந்த உலக சக்கரத்தை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும், எதையுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். எல்லையற்ற தந்தை அனைத்து சீதைகளுக்கும் ஒரே ஒருவர்தான் ராமர். அவர் நிராகாரமாக உள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள். பாபா மணமகன். அனைத்து நாயகிகளுக்கும் ஒரே ஒரு நாயகன்தான். அனைவரும் பக்தர்களாக உள்ளீர்கள். அனைத்து சீதைகளும் ராவணனின் சிறையில் சோகவனத்தில் இருக்கின்றார்கள். உலகத்தின் அனைத்து மனிதர்களும் ஒரே ஒரு பகவானை தான் நினைவு செய்கின்றார்கள். பகவான் தான் பக்தர்களை பாதுகாப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது பிரம்மாவின் வாய்வழி பிராமணர்களாக உள்ளீர்கள். நமக்கு சிவபாபா கல்வி கற்றுத் தருகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா சொர்க்கத்தை படைக்கும் தந்தையாக இருக்கின்றார். சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, தெய்வீக ராஜ்யம் என்று சொன்னாலும் சரி, அது சொர்க்க ராஜ்யம் அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானன் அல்லவா? இதை கூட நீங்கள் இப்பொழுதுதான் புரிந்துள்ளீர்கள். எப்பொழுது இங்கு சொர்க்கம் இருந்ததோ அப்பொழுது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம்தான் இருந்தது. இப்பொழுது கலியுகமாகும். இது கலியுகத்தின் கடைசி நேரம் என்பதை மனிதர்கள் ஆழ்ந்த இருளில் மூழ்கியிருக்கின்ற காரணத்தால் புரிந்து கொள்ளவில்லை. விநாசம் எதிரிலேயே உள்ளது. சீதைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு ராமர்தான். சீதைகள் அனைவரும் துர்கதியில் உள்ளார்கள். ஆனால்
நாம் துர்கதியில் உள்ளோம் என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றார்களா என்ன? தங்களுடைய செல்வத்தின் போதையிலேயே உள்ளார்கள். நமக்கு இவ்வளவு செல்வம் உள்ளது, மாளிகை உள்ளது, சொத்துக்கள் உள்ளது என்ற போதையில் உள்ளார்கள். ஆனால் இவை இந்த துக்கமான உலகம் மாறப்போகிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. மரணம் எதிரிலேயே உள்ளது. அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகின்றது. எதையெல்லாம் இந்த பழைய உலகத்தில் பார்க்கின்றீர்களோ அனைத்தும் விநாசமாக போகின்றது. விநாசத்திற்காகத்தான் ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் அதே மகாபாரத போர், அதே கீதையின் பகவான். ஆனால் பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றில் குழந்தையின் பெயரை போட்டுவிட்டார்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். கீதையில் பகவானின் பெயரை மறைத்து விட்டார்கள். இதுவே மிக பெரிய தவறாகும். நமக்கு எந்த மனிதனோ சாது சந்நியாசிகளோ கற்பிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார். இவர் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவுமாக உள்ளார். அனைத்துமே அவர்தான். இதனை மறக்க கூடாது. அனைவருமே என்னுடைய குழந்தைகள். ஆனால் நான் அனைவருக்குமா கல்வியை கற்றுத் தருகின்றேன்? நான் பாரதவாசி குழந்தைகளுக்குத்தான் மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்க வந்துள்ளேன். பாரதவாசிகள்தான் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். வைரத்தை போல இருந்தார்கள். இப்பொழுது சோழிக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். வீட்டில் எவ்வளவு அசாந்தி உள்ளது. பாபா, எங்களுக்கு கோபம் வருகின்றது, குழந்தைகளை அடிக்க வேண்டியுள்ளது என்று கூறுகின்றார்கள். நீங்கள் 5 விகாரங்களை பாபாவிற்கு தானம் அளித்து விட்டீர்கள். பிறகு இதை ஏன் செய்கின்றீர்கள்? இந்த நேரம் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் என்ற கிரகணம் பிடித்துள்ளது. தேக அபிமானம் என்ற பூதம் வருவதால் மற்ற அனைத்தும் வந்துவிடுகின்றது. ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சத்யுகத்தில் நாம் ஆத்ம அபிமானியாகத்தான் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் பழையதாக ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆயுள் முடிந்துவிட்டது. இப்பொழுது பழைய சரீரத்தை விட்டுவிட்டு புதியதை எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். பாம்பிற்கு ஒரு தோல் பழையதாக ஆகிவிட்டால் அதை விட்டுவிட்டு புதிய தோலை எடுத்துவிடும். இந்த உதாரணம் சத்தியுகத்திற்காகத்தான். அங்கு நீங்கள் அப்படித்தான் தேகத்தை விடுவீர்கள். துக்கமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இங்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுகின்றது. அழுவது, கூச்சலிடுவது போன்றவற்றை செய்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள். எனவே சந்தோஷமாக ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இங்கு எவ்வளவு புதிய குழந்தைகள் வருகின்றார்கள். எதையாவது கொஞ்சமாவது புரிந்து கொண்டிருக்கின்றார்களா? 2 நாட்கள் 4 நாட்கள் வந்து கேட்கின்றார்கள். பிறகு சென்று மறந்து விடுகின்றார்கள். ஆமாம், நன்றாக கேட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் எனில் அவர்கள் பிரஜையில் வருவார்கள். பிரஜைகள் கூட நிறைய உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இது ஈஸ்வரனுடைய வீடு. நீங்கள் ஈஸ்வரனுடைய வீட்டில், அதாவது சபையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். பரம்பிதா பரமாத்மா தன்னுடைய வீட்டை விட்டு வந்து இங்கு சாதாரண உடலில் அமர்ந்துள்ளார். அங்கு பாபாவிற்கு அருகாமையில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். இங்கு சங்கம யுகத்தில் பதீத ஆத்மாக்களை பாவனமாக ஆக்க பாபா வந்துள்ளார்.
அவர் நிராகாரமான சிவன் என்று சொல்லப்படுகின்றார். நிராகாரமான தந்தையைத்தான் ஓ பகவானே என்று அழைக்கின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனை கூட பகவான் பகவதி என்று ஐரோப்பியர்கள் கூறுகின்றார்கள். இவர்களை அப்படி ஆக்கியது யார்? இந்த தேவதைகளை 16 கலைகள் நிறைந்தவர்கள் என்று கூறுகின்றனர். பிறகு தம்மை எவ்வாறு கூறிக்கொள்கின்றனர்? இவர்களும் மனிதர்கள்தான் என்பதை அவர்கள் உணரவில்லை. பாரதத்தில்தான் ராஜ்யம் செய்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் சென்று மகிமை பாடுகின்றார்கள். தன்னை கீழானவன் பாவி என்றும் கூறுகின்றார்கள். கிருஷ்ணருடைய கோவிலுக்கும் சென்று மகிமை பாடுகின்றார்கள். சிவனை மகிமை பாடுவதில்லை. அவருடைய மகிமை தனிப்பட்டது. பையை நிறைத்து விடுங்கள் என்று வார்த்தை அளவிற்கு மட்டுமே கூறுகின்றார்கள். பிறகு அவர் போதை பானம் அருந்தக்கூடியவர் என்றும் கூறுகின்றார்கள். மாமிசத்தை உண்ணக்கூடியவர் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அங்கு மது, மாமிசம் இவையெல்லாம் எங்கிருந்து வர முடியும்? எதையுமே புரிந்து கொள்வதில்லை. 8-10 புஜங்கள் யாருக்காவது எப்பொழுதாவது இருக்குமா என்ன? இல்லற மார்க்கம் என்பதற்காகத்தான் 4 புஜங்கள் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு விஷ்ணு என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில்தான் உள்ளார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாகத்தான் பாலனை நடக்கின்றது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. சித்திரங்களில் லக்ஷ்மிக்கு 4 புஜங்கள் காட்டப்பட்டுள்ளன. 4 புஜங்கள் உடையவர்களின் குழந்தைகளுக்கும் 4 புஜங்கள் இருக்க வேண்டுமல்லவா? எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது முழு உலகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். பாபா வந்து பதீத உலகத்தை பாவனமாக ஆக்குகின்றார். ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இப்பொழுது பரமாத்மா எப்படி வந்து பதீதமான ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குகின்றார்? பாபா கூறுகின்றார், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருந்தேன். பிறகு நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். இந்த ஞானம் இதற்கு முன்னால் உங்கள் புத்தியில் இருக்கவில்லை. இந்த பிரம்மாவை பற்றியும் எதுவுமே தெரியாது. ராதை கிருஷ்ணரையும் லக்ஷ்மி நாராயணரையும் பூஜை செய்கின்றார்கள். ராதை கிருஷ்ணர் தான் திருமணத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றார்கள் என்பது தெரியாது. எனவேதான் இளவரசன் கிருஷ்ணர், இளவரசி ராதை என்று சொல்லப்படுகின்றது. திருமணத்திற்கு பிறகுதான் மகாராஜா மகாராணியாக ஆகின்றார்கள். யார் ஆகிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கே இது தெரியாது. சிலருக்கு காட்சி கூட கிடைக்கின்றது, ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பிறகும் கூட பக்தர்களின் பாவனையை அல்ப காலத்திற்கு பூர்த்தி செய்வதற்காக நான் அவர்களுக்கு காட்சி காண்பிக்கின்றேன். இங்கு காட்சிக்கான விஷயங்கள் இல்லை. சாட்சாத்காரத்தில் மாயை பிரவேசமானால் பதவி கீழானதாக ஆகிவிடும். எங்களுக்கு சிவபாபாவின் சாட்சாத்காரம் வேண்டும் என்றும் சொல்கின்றார்கள். மின்மினி பூச்சி எவ்வளவு சிறியதாக உள்ளது, ஆனால் அதனை கண்களால் காண முடிகின்றது. ஆத்மா அதனை காட்டிலும் மிக சிறிய புள்ளியாக உள்ளது. எப்படி ஆத்மாவின் ரூபமோ அப்படி பரமாத்மாவும் இருக்கின்றார். சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த சிறிய புள்ளிதான் கிடைக்கும். இவர் சிறிய புள்ளியானவர் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார். ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைத்தாலும் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது.
இப்பொழுது நாம் சிவபாபாவினுடைய குழந்தை என்பது உங்களுக்கு தெரியும். அனைத்து பிரம்மா குமாரிகளும் சிவபாபாவிடம் இருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நமது நோக்கம். மாணவர்கள் அல்லவா? பாபாவிடம் இருந்து ராஜயோகத்தை கற்க வந்துள்ளோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதுதான் நம்முடைய நோக்கம், குறிக்கோள் என்பதை குழந்தைகள் மறந்துவிடக் கூடாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் தேவதைகளின் சித்திரத்தை உடன் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இங்கு மும்மூர்த்தி படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த சிவபாபா மூலமாக நான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலத்திற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். சிவபாபாவிடம் விகாரங்களை தானம் செய்த பிறகு ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது. தேக அபிமானம் என்ற பூதத்திடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த பூதத்தினால்தான் அனைத்து பூதமும் வந்துவிடுகிறது. எனவே ஆத்ம அபிமானியாக ஆக பயிற்சி செய்ய வேண்டும். காட்சி பார்க்கும் ஆசை வைக்க கூடாது. நோக்கத்தை முன்னால் வைத்து, அதாவது லட்சியத்தை முன்னால் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். வரதானம். செய்விப்பவரின் நினைவின் மூலமாக சேவையில் சதா பணிவுடன் காரியங்களை செய்யக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கர்மயோகியின் நிலையில் மாற்றம் செய்யுங்கள். வெறும் காரியம் செய்பவர்களாக இல்லாமல் கர்மயோகியாக இருங்கள். கர்மம் என்றால் நடைமுறை செயல், யோகம் என்றால் பரமார்த்தம், அதாவது இறை நினைவில் இறைவன் பொருட்டு செய்யும் உயர்ந்த செயல். இவை இரண்டிற்கும் கர்மம் மற்றும் யோகம் இடையே சமநிலை இருத்தல் வேண்டும். உடல் ரீதியான தேவைகளை கவனிக்கிறேன் என்று ஆத்மாவிற்கான தேவைகளை மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஈஸ்வரிய சேவைக்கானதாக இருக்கட்டும். சேவையில் நான் ஒரு கருவி மட்டுமே, அல்லது நான் செயல்படுபவன், அவரே செய்விப்பவர் என்ற மந்திரம் சதா நினைவில் இருக்கட்டும். செய்விப்பவரின் நினைவை மறக்கவில்லை எனில் சேவையில் எப்போதும் பணிவு என்பது நிறைந்து இருக்கும். ஸ்லோகன். சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் பழைய சன்ஸ்காரங்கள். அந்த பழைய சன்ஸ்காரங்களின் மீது வைராகியம் வையுங்கள். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத உறுதியான ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். அனைத்தையும் விட உயர்ந்த சிம்மாசனம் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆவதாகும். ஆனால் இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முதலில் உங்களுக்கு அசைவற்ற சீரான மனநிலை என்ற சிம்மாசனம் தேவை. அழிவற்ற சிம்மாசனத்தில் நெற்றியின் இரு புருவ மத்தியில் அமரும் பயிற்சி இருந்தால்தான் உங்களால் அந்த ஏக்ரஸ் நிலையினுடைய சிம்மாசனத்தில் நிலைத்திருக்க முடியும். ஒரு தபஸ்வி எப்படி எப்போதும் தனது ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அதே போல நீங்கள் உங்கள் ஏக்ரஸ் ஆத்ம நிலை என்ற ஆசனத்தில் வீற்றிருங்கள். இந்த ஆசனத்தை விடாமல் இருந்தால்தான்
உங்களுக்கு அந்த உயர்ந்த சிம்மாசனம் கிடைக்கும். ஓம் சாந்தி.